கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் அதிதியாக வந்திருப்பவர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள். வணக்கம். வணக்கம் எல்ரோய் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கிறேன். அழைப்பை ஏற்று இங்கு வந்தமைக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறான சூழலிலே எங்களது கருத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். கண்டிப்பாக. தாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சு, அதாவது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பை கொண்ட பெருந்தோட்ட துறை என்பது முக்கியமான விடயமாக நீங்கள் சொல்லப்பட வேண்டும். அந்த துறை சார்ந்த அமைச்சில் இருக்கிறீர்கள். புதிய அரசாங்கத்தில் அந்த துறைக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது? உண்மையில் இந்த அமைச்சு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு. இதில் பெருந்தோட்ட பகுதியிலே பார்க்க போனால் தேயிலை, ரப்பர், தென்னை என்று கிட்டத்தட்ட நியாயமான பயிர்கள் இதிலே உள்ளடங்குகின்றது. மறுபுறம் அந்த பெருந்தோட்டத்தை மையமாக வைத்த சமூக அபிவிருத்தி அந்த பொறுப்பும் இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு துறைக்கும் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் சேவைகளை செய்து வருகிறோம். மறுபுறம் தேயிலை, ரப்பர், தென்னை, பனை வளர்ச்சிக்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு வேலைகள் நடைபெற்றுவது. அதில் ஈடுபடுற தொழிலாளர்களுடைய நலன் திட்டங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இரண்டும் ஒரே வேகத்திலே சென்று கொண்டிருப்பது நினைக்கிறேன் ஒரு இலங்கை வரலாற்றில் முதல் தடவை தான் இவ்வாறான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்களிடத்தில் முக்கியமாக மற்றொரு விடயம் சொல்லப்பட வேண்டியது கல்வி, சுகாதாரம், அவர்களுடைய பாதுகாப்பு. அது தொடர்பாக எவ்வளவு தூரம் உங்களுடைய கரிசனை இருக்கின்றது? உண்மையில் எங்களை பொறுத்தவரையில் மலையக மக்கள், அதாவது மலையக மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு 200 வருடங்கள் கடந்தாலும் கூட கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த மக்களுடைய அனைத்து துறைகளிலும் பாரபட்சம் காட்டினார்கள். அதாவது கல்வியிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று மலையக பாடசாலைகளுக்கு வசதிகள் கிடையாது, ஆசிரியர் பற்றாக்குறை. மறுபக்கம் சென்றால் மலையத்தில் உள்ள தோட்டப்புற பாடசாலைகளிலே, தோட்டப்புற வைத்தியசாலைகளிலே பட்டதாரி, அதாவது அங்குள்ள MBBS வைத்தியர்கள் இல்லை. அதே போல் அங்கே சரியான மருந்து பொருட்கள் இல்லை. அதே போல் மக்களுடைய சுகாதார பிரச்சனை, குடியிருப்பு பிரச்சனை, காணி பிரச்சனை என்று பல்வேறு எல்லா பக்கமும் பிரச்சனையால் சூழ்ந்தப்பட்ட மக்களாகத்தான் மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனினும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே ஹட்டன் பிரகடனம் ஒன்றை நாங்கள் ஸ்தாபித்து அதிலே ஜனாதிபதி அவர்கள் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கையெழுத்திட்டார். அதன் பிரகாரம் நாங்கள் அந்த மக்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துகிறோம். நிச்சயமாக நாங்கள் அந்த மலையக மக்களுக்கு எவ்வாறு காணி உரிமையும் வீட்டுரிமையும் வழங்குகின்றோமோ அதே போல ஒவ்வொரு துறையிலும் அந்த மக்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் கரிசனையோடு செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த வீட்டுரிமை தொடர்பாக பேசியிருந்தீர்கள். இது முக்கியமான ஒரு விடயம். தற்போது எவ்வளவு தூரம் அந்த விடயம் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது? உண்மையில் கடந்த காலத்திலே வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் முழுமை பெறவில்லை. ஒரு தொகுதி வீடுகளை அவர் கையளித்தாலும் கூட சில வீடுகள் முழுமை பெறவில்லை. அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சில ஊழல்கள், அந்த வீட்டு கட்டுமான பணியிலே ஊழல்களும் அதே போல அந்த பயனாளர்கள் தெரிவு சரியான முறையில் இடம்பெறவில்லை. இன்று எங்களோட அமைச்சுக்கு வருகின்ற மக்கள் அதிகூடியதாக குறை சொல்லுகின்றார்கள். சார், எங்களோட தோட்டத்தில் வீடு கொடுத்துருக்காங்க அந்த கட்சிக்காரர்களுக்கு, அந்த தொழிற்சங்கக்காரர்களுக்கு, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ இவ்வாறான பாரபட்சங்கள் காணப்பட்டது. எனவே அண்மையிலே இந்திய அரசாங்கம் மலையக மக்களுக்காக 10,000 வீட்டு திட்டத்தை வழங்கியிருந்தார்கள். இந்த 10,000 வீட்டு திட்டத்தையும் கூட கடந்த கால அரசாங்கம் ஒரு 1,500 வீடுகளை அவர்கள் ஆரம்பித்தாலும் கூட அதுவுமே அவர்களால் முழுமைப்படுத்த முடியவில்லை. எங்களுக்கு ஒரு இந்த சவால் இருக்கின்றது. இந்த மிகுதிப்பட்ட வீடுகளை நாங்கள் 8,500 வீடுகளை மக்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த வருடம் 4,700 வீடுகளை கட்ட நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதில் முதல் தொகுதியாக 2,000 பேருக்கு வீடுகளை கட்டுவதற்காக, அதாவது உரித்து அசல் உரித்தோடு அந்த மக்களுக்கு அந்த வீடுகளை நாங்கள் கட்டி கொடுக்கின்றோம்.
அதற்கான அந்த வைபவ ரீதியான நிகழ்வு தான் எதிர்வரும் 12ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பண்டாரவளையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசான தலைமையிலே நடைபெற இருக்கிறது. எனவே இந்த வீடு நாங்கள் கூற போனால் இந்திய அரசாங்கம் 28 லட்சம் ரூபாவை ஒரு வீட்டுக்கு செலவு செய்தார்கள். அதே போல இலங்கை அரசாங்கம் 4 லட்சம் ரூபாய், மேலதிகம் 4 லட்சம் ரூபாய். வேற எதுக்கும் அல்ல, உட்கட்டமைப்பு வசதிகள், நீர், மின்சாரம், பாதை, இதற்காக நாங்கள் இலங்கை அரசாங்கம் 4 லட்சம். அது பார்க்கின்ற பொழுது காணி பெறுமதி இல்லாமல் வீட்டுக்கு மாத்திரம் 32 லட்சம் ரூபாய் காணி பெறுமதியை பாருங்கள். பார்க்கின்ற பொழுது சிறந்த ஒரு வீடமைப்பு திட்டம், இலங்கை எந்த மக்களுக்கும் கிடைக்காத சிறப்பான ஒரு வீடமைப்பு திட்டம் மலையக மக்கள் கிடைப்பது இந்த அரசாங்கத்தில் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பாராட்டக்கூடிய விடயம். ஏனென்றால் நீண்ட காலமாக நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த நாட்டுக்காக உழைத்த மக்களுடைய வாழ்விட பிரச்சனை என்பது நீண்ட காலமாக பதிலளிக்க முடியாத நிலைமையில் இருந்தது கடந்த கால அரசாங்கங்களில். அந்த வகையில் உங்கள் முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்க விடயங்கள் தான். இருந்தபோதும் அன்றாட வாழ்வியல் சம்பந்தமாக, அடிப்படை பொருளாதாரம் சம்பந்தமாக வெளியேற்றங்கள் இன்னும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக ஏதேனும் கட்டுப்பாடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? எல்ரோய் அவர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றது ஒரு சிறப்பான வளமுள்ள நாடு கிடையாது. பொருளாதாரத்திலே சின்ன பின்னமாகிய படு பாதாளத்தில் விழுந்த ஒரு நாட்டை தான் நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம். இன்று நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கிறது. இன்று பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகரித்துள்ளது. இன்று அமெரிக்க டாலரினுடைய விலை ஸ்திரம் அடைந்திருக்கிறது. எனவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரமடைகின்ற பொழுது அதனுடைய நன்மைகள் அனைத்து மக்களுக்கும் சமனான முறையிலே சென்றடைய வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு சலுகையை நாங்கள் வழங்குகிறோம். இன்று பார்க்க போனால் இன்று அத்தியாவசிய பொருட்கள் விலை உண்மையில் குறைந்திருக்கிறது. நீங்கள் வெங்காயம், பருப்பு, சீனி அவர்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு இருந்தது, இப்போ தேடி பார்த்தால் கணிசமான விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்று நாட்டினுடைய தேவை இப்போ இன்னொன்றை கூற வேண்டும். இப்போ நாடு அபிவிருத்தி என்று சொல்கிறார்கள் தானே. அபிவிருத்தி என்றால் என்ன? எம்ம நாட்டை பொறுத்தவரையிலே அபிவிருத்தி என்றால் என்ன என்று ஒரே ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கின்றார்கள். என்ன அந்த கண்ணோட்டம்? பாதை செப்பனிட்டால் அது அபிவிருத்தி, கட்டிடங்கள் கட்டினால் அபிவிருத்தி, பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான் அவர்கள் அபிவிருத்தியை நோக்குகின்றார்கள் ஒழிய சமூக முன்னேற்றம் இதை அவர்கள் பார்ப்பது கிடையாது. இன்று எமது நாட்டை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் எத்தனை கட்டிடங்கள் கட்டினாலும், எத்தனை எப்படியாப்பட்ட பாதைகளை ஹைவே போன்ற பாதைகளை புதிதாக அமைத்தாலும் இன்று நாட்டிலே கொடிய ஒன்றாக இருப்பது மதுபாவனை. போதைப் பொருள் எங்கள் நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த போதைப் பொருளை அழிப்பதன் மூலமாக ஒரு சுபிட்சமான சமூகத்தை உருவாக்குவது அபிவிருத்தி இல்லையா? அதே போல கடந்த காலங்களிலே பாதாள குழுக்கள் மக்களை அச்சுறுத்தி கப்பம் பெற்று மக்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் செய்தார்கள். இதை அழித்துவிட்டு மக்களை நிம்மதியாக வாழ வைப்பது அபிவிருத்தி கிடையாதா? கடந்த காலங்களிலே இனவாதம் மூலம் இனங்களுக்கு இடையிலே வேற்றுமை ஏற்படுத்தி மக்களிடையே அச்சத்துடன் வாழுகின்ற சூழலை ஏற்படுத்தினார்கள். இன்று அதையெல்லாம் அழித்துவிட்டு மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பது அபிவிருத்தி இல்லையா? நாங்கள் கேட்கின்றோம், அபிவிருத்தி என்பது வெறுமனமே சீமந்துக்களால் காட்டப்படுவது கிடையாது. மனித உள்ளங்களிலே மகிழ்ச்சியிலே காட்டப்பட வேண்டும். அதனால்தான் நாங்கள் வளமான நாடு, அழகான வாழ்க்கை, மக்களுக்கு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே மக்களுக்கு இந்த உண்மை தெரிகிறது. ஆனால் இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்குத்தான் இந்த ஒரு சில ஒரே கோணத்தில் பார்த்து கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மக்களால் அப்புறத்தப்பட்டவர்கள் தான் இன்று இவ்வாறான கதைகளை இன்று ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது அவர்களில் பலர் எதிரெதிர் துருவமாக இருந்தவர்கள் பலர் ஒன்றிணைந்து விட்டார்கள். கூடுதலாக அதிக விமர்சனங்கள் உங்களை நோக்கி பாய்கின்றது. எவ்வளவு தூரம் இந்த நாட்டை ஊழல் ஆக்கிரமித்ததோ அதுபோல தான் இந்த போதைப்பொருள் பாவனை. குறிப்பாக பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகின்ற விடயங்களை பார்க்கும்போது கடந்த கால அரசாங்கங்களை சார்ந்த நபர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன் பின்னணியிலிருந்து செயல்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. தங்களுடைய அரசாங்கம் அவர்களை பாதுகாக்குமா அல்லது நடவடிக்கை எடுக்குமா? என்றோ அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் விசாரணை ஆரம்பித்திருக்க மாட்டோமே.
இன்று உங்களுக்கு தெரியும், இன்று நாட்டிலே சட்டம் என்பது சகலருக்கும் சமன் என்ற ஒரு எண்ணப்பாடு மக்களுக்கு வந்திருக்கிறது. இன்றுதான் சாதாரண ஒரு மக்களுக்கும் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. முன்பு உங்களுக்கு தெரியும், எங்கள் நாட்டிலே வறுமை காரணமாக ஏழைகள் தன்னுடைய 2 பிள்ளைகள் பட்டினியால் வாடுகின்ற பொழுது அந்த அழுகையை தாங்க முடியாமல் பக்கத்தில் ஏதோ ஒரு தென்னந்தோப்பிலோ வாழை தோட்டத்திலோ வாழைக்குலையோ அல்லது தேங்காயோ களவெடுக்கின்ற பொழுது அதை பெரிதாக நாங்கள் செய்வோம். என்ன, அது சட்டம் தன் கடமை செய்து விட்டது. அவரை கட்டி வைத்து அடித்து உதைத்து போலீசாரிடம் பாரம் கொடுத்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்து நீதிமன்றம் அவருக்கு திருட்டுத்தானே மக்கள் கூட சமூக வலைதளங்களில் அதை பகிர்ந்து அந்த மனிதனை அவமானப்படுத்தி ஒரு தேங்காய் திருடியது. அவன் ஏன் திருடினான்? பசியால் அவன் கண் முன்னால் குழந்தை அழுகின்றதே அதை சகிக்க முடியாமல். ஆனால் அதற்கு நீதி வழங்கிய நீதித்துறை எமது நாட்டிலே கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் தங்களை உயர்ந்த அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொண்டவர்கள் இந்த நாட்டினுடைய முழு பொருளாதாரத்தையும் சீரழித்தார்கள். முழு குடும்பத்துக்கும் சொத்து சேர்த்தார்கள். உள்நாட்டு வளங்களை குறைந்த விலைக்கு வெளிநாட்டுகளுக்கு விற்று அதன் மூலம் கமிஷன் பெற்றார்கள். எனவே இவர்களுக்கு கடந்த காலத்திலே சட்டம் என்ன செய்தது? மீண்டும் மீண்டும் அதிகாரத்து வந்தார்கள், மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் முதல் முறையாக தவறு செய்தால் தண்டனை எல்லோருக்கும் ஒன்று என்பதை எங்களது அரசாங்கம் நிரூபித்திருக்கிறது. அவர் முன்னாள் ஜனாதிபதியா? எங்களுக்கு அது தேவையில்லை. முன்னாள் அமைச்சரா? அது எங்களுக்கு தேவையில்லை. யார் யார் குற்றம் செய்தார்களோ, யார் யார் நாட்டுக்கு துரோகம் செய்தார்களோ அவருக்கு சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்று நாட்டிலே இன்று நீதியான ஆட்சியை நாங்கள் நிலைநாட்டிருப்பதன் மூலமாக மக்கள் இன்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இதுதான் அபிவிருத்தி. ஆனால் ஊடகங்களாலும் மக்களாலும் அதிகமாக ஊழல்வாதியாக அடையாளம் காணப்பட்ட ஒரு சக்தி, அதில் கை வைப்பதற்கு இந்த அரசாங்கம் பயப்படுவதாக கூறுகின்றார்கள். அது ஏன்? நாங்கள் எல்ரோய் அவர்களே, நாங்கள் எங்களுக்கு என்று தனிப்பட்ட ஏஜெண்டா கிடையாது. எங்களுக்கு யார் மீதும் தனிப்பட்ட கோபமும் கிடையாது. எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க மீதோ அல்லது சிறிசேனா மீதோ சந்திரிகா அம்மையார் மீதோ மஹிந்த ராஜபக்ச மீதோ சஜித் பிரேமதாச மீதோ தனிப்பட்ட இந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனால் நாட்டுக்காக அவர்கள் செய்த கொடுமை இருக்கிறதே, நாட்டுக்காக அவர்கள் செய்த தீமை இருக்கிறதே, அந்த செயல் மீது தான் எங்களுக்கு கோபம். எனவே நாங்கள் தனிப்பட்ட நபர்களை உள்ளே போட வேண்டும் என்ற எந்தவித எஜெண்டா கிடையாது. ஒவ்வொருவரும் செய்த ஊழல் அவருடைய செயல்களுக்கு எதிராக நீதிமன்றம் காவல்துறை சரியான விசாரணையை மேற்கொண்டு அந்த விசாரணை அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். நாங்கள் எங்களது தேவைகளுக்கோ அரசியலுக்காக ஒருவரை கைது செய்ய முடியாது. அது நீதித்துறை மீண்டும் ஒரு இருட்டறைக்கு கொண்டு செல்லும். எனவே பொறுமையாக இருங்கள். சரியான முறையில் விசாரணைக்கப்பட்டு எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள். பொறுமையாக இருங்கள். இன்னும் சில பிரேக்கிங் நியூஸ்களை நீங்கள் உங்கள் ஊடகத்திலே ஒளிபரப்ப காத்திருங்கள். இப்பொழுது அண்மையில் சர்ச்சைக்குரிய செய்தியாக இடம் பிடித்தது, பேசுபொருளாகவும் இருந்தது. நேற்றைய தினம் கூட நாய் குறைப்பதை கண்டு சிங்கம் அஞ்சாது என்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பேச்சாளர் சட்டத்தரணி அவர் கூறுகின்றார். சரத் பொன்சேகா அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தலைகளாக கட்டி தொங்க விட வேண்டும் அவர் செய்த ஊழல் குற்றங்கள் தொடர்பாக. அதற்கு இவர்கள் மாற்றி பதிலளிக்கின்றார்கள். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அவரவர்கள் தங்களுடைய குற்றங்களை மறைக்கின்றார்களா அல்லது புனிதர்களாக காட்டிக்கொள்கின்றார்களா? இதை பற்றி என்றோ அவர்களே, இன்று இவர்கள் யார் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அல்ல முழு உலகத்துக்கே தெரியும். இந்த கும்பல் யார்? இந்த கும்பலோடு சேர்கின்ற, அதான் சொல்லுவார்கள், குப்பையோடு குப்பை சேரும். அதே போல இன்று இவர்களெல்லாம் அதிகாரம் இல்லாமல் போய் தாங்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது செய்த ஊழலுக்கு தண்டனை கிடைத்து விடுமோ, நாங்கள் எல்லாம் சிறை செல்ல நேரிடுமோ என்ற பயத்திலே இந்த திருடர்கள்லாம் ஒன்று சேர்கின்றார்கள். இன்று புனிதர்களைப் போல தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த
ஒவ்வொரு படும் பாதாள வேலைகளும் நிச்சயமாக வெளிக்கொண்டு வரப்படும். தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது, முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, ஏன் சிங்களவர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டதே. சிங்களவர்களுக்கு நாட்டில் அநீதி இழைக்கப்பட்டது. ஆகவே தமிழர்கள் வலியுறுத்துகின்ற நீண்ட கால ஒரு தீர்வு ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது ஐநா சபையில் அதில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அதில் கடந்த கால அரசாங்கங்கள் போலவே நீங்களும் உள்ளக பொறிமுறையை பற்றி அதிகம் பேசுகிறீர்கள். ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் அந்த நீட்சி என்பது ஒரு காலதாமதமாகவே இருக்கின்றது. எவ்வாறான தீர்வுகள் தமிழர்களுடைய இழப்புக்கு நீங்கள் முன்வைப்பீர்கள்? உண்மையிலே எல்ரோய் அவர்களே, இந்த நாட்டிலே யுத்தத்தால் பல இன மக்கள் பாதிப்படைந்தார்கள். அதிலே எண்ணிக்கை அடிப்படையிலே தமிழர்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த நாட்டிலே முஸ்லீம்கள், தமிழர்கள் எல்லோரும், ஏன் மலையக தமிழர்கள் கூட யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டார்கள். இன்னுமே அவர்கள் இடம்பெயர்ந்து இன்று இந்தியாவுக்கு செல்கின்ற போது அகதிகள் என்ற நாமத்திலே அவர்கள் இலங்கைக்கு சொந்தமானவர்கள் இல்லை, இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் இல்லை, 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்கள். எனவே இவர்கள் எல்லோருக்கும் ஒரு நியாயமான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலே ஒரு நல்லிணக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய உள்நாட்டு பொறுமைக்குள்ளே தான் நாங்கள் செல்ல வேண்டும். இன்று வெளிநாடுகளுடைய தேவைகள் என்ன? இன்று எங்கள் நாட்டை பற்றி பேசுகின்ற வெளிநாடுகள் இன்று காசாவிலே ஒரு நிமிடத்துக்கு எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகின்றது, இன்று தேவையில்லாமல் எவ்வளவு யுத்தங்கள் நடக்கின்றது, இன்று இதை பற்றி அவர்கள் வாய் திறப்பது கிடையாது. எனவே எங்களுக்கு வெளிநாடு சர்வதேச அமைப்புகளுடைய எஜெண்டாவுக்கு ஏற்றது போல் நாங்கள் செயல்பட தேவையில்லை. இது எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே தமிழர்கள் ஒரு தாய் பிள்ளைகள், முஸ்லிம்களும் ஒரு தாய் பிள்ளைகள், சிங்களரும் ஒரு தாய் பிள்ளைகள். நாங்கள் எங்களுடைய மக்கள் பட்ட துன்பங்களை, துயரங்களை அறிந்தவர்கள். இன்று எங்களுடைய ஜனாதிபதி அவரும் தன்னுடைய சகோதரனை இழந்தவர். வடக்கு கிழக்கில் மாத்திரம் யுத்தம் நடக்கவில்லை, தெற்கிலே 60,000 இளைஞர்களை கொன்று குவித்தார்கள். அந்த வழி எங்களுக்கு இருக்கிறது. எனது தந்தையும் ஒரு போராளி. எங்களை விட்டு சிறு வயதில் எங்களை விட்டு பிரிந்து இந்தியாவுக்கு சென்றார். அந்த வழி வேதனை எங்களுக்கு இருக்கிறது. வடக்கிலே தன் பிள்ளை இழந்த தாய்ப்படும் வேதனையும், தெற்கிலே தன் பிள்ளை இழந்த தாய்ப்படும் வேதனையும் ஒன்று. அது பெரிது, இது சிறிது, இது சிறிது, அது பெரிது என்று நாங்கள் சொல்ல முடியாது. தாய் பாசம் என்பது ஒன்றே. எனவே இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு நியாயமான தீர்வை எமது அரசாங்கம் வழங்கும். எனவே நாங்கள் எதிர்காலத்திலே இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் கட்டி எழுப்பி இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் ஒன்றாய் வாழ்வதற்கான ஒரு தேசத்தை நாங்கள் உருவாக்குவதற்காகத்தான் உண்மையிலே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கோம். தமிழுடைய பிரச்சனை எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதோ, அந்த நீதியின்பால் இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதோ, இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் சுற்றுலாத்துறைக்கும் விழுந்த பாரியாடி ஈஸ்டர் தாக்குதல், அந்த தாக்குதலை மையப்படுத்தி பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் விவாதங்களும் முன்னெடுத்தப்படுகின்றன. ஆளும் அரசாங்கம், உங்கள் அரசாங்கம், அதனுடைய விசாரணை முடிவை பற்றி அதிகம் நாங்கள் பொதுமக்களாக்கிய மாத்திரமல்ல ஊடகங்கள் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. துரித கதியில் இந்த விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும், குற்றவாளிகள் இனம் காணப்படுவார்கள் என்று எவ்வளவு தூரம் இப்பொழுது இருக்கின்றது? உண்மையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலை பொறுத்தவரையிலே இது நடைபெற்று பல ஆண்டுகள் சென்றாலும் கூட கடந்த காலத்தில் விசாரணை இருந்தவர்கள் திட்டமிட்டு சாட்சிகளை மறைத்திருக்கிறார்கள். சில விசாரணைகள் செல்லுகின்ற பொழுது இடையிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு ஊதியம் வழங்கியிருக்கிறோம். குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று. எனவே எங்களுக்கு எவ்வளவு இதை தீவிரமாக விசாரித்து எவ்வளவுக்கு முன்பதாக நீதியை வழங்க வேண்டுமோ அதுக்கு நாங்கள் மனதார காத்திருக்கிறோம். எனவே விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரைவாக விடயத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக சில தவறுகளையும் சில பலவீனங்களையும் நாங்கள் ஏற்படுத்த விடக்கூடாது. ஏனால் நாங்கள் சில குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கின்ற பொழுது சரியான சக்தி வாய்ந்த
காரணங்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சில காலங்கள் நகர்கின்றதை ஒழிய வேறு எவ்விதமான அச்சமும் தேவையில்லை. எனவே நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ காலதாமதம் என்பது சாட்சிகளை அழித்துவிடும் அல்லவா? அண்மையில் தஜரின் கொலை வழக்கில் அரச சாட்சிகள் கூட அதை தெளிவாக பாதுகாப்பு தரப்பு கூட வலியுறுத்தியிருந்தது. சில தடயங்கள் வந்து திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. அதன் காரணங்கள் வேறு வேறு விதமாக இருக்கின்றது. போதை, ஆயுத கலாச்சாரங்களுக்குள்ளால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதும் இவ்வாறான விடயங்களில் இந்த காலதாமதம் என்பதும் ஒருவித தடங்களை நாங்கள் கூறுகிறோம். கடந்த காலங்களே காலதாமதத்தினால் அதை மறைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவசரமாக சரியான காரணங்களை நாங்கள் முன்வைக்க விசாரணைக்கு குறிப்பிட்ட காலம் தேவை. அந்த விசாரணைக்கான காலம் தான் தற்போது எடுக்கின்ற மொழிய திட்டமிட்ட காலதாமதம் கிடையாது. விசாரணைக்கான காலம். கண்டிப்பாக அந்த குற்றவாளி எந்த ரூபத்தில் இருந்தாலும் யாரா இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசிலே தப்பிக்க முடியாது. இப்பொழுது இந்த மாற்றங்களுக்காக நிகழ்த்தி கொண்டிருக்கும் உங்கள் அரசாங்கம் பல விடயங்களை சாதித்திருக்கின்றது, மறக்க முடியாத உண்மை. ஊழல்வாதிகளோ சரி, நாட்டின் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழித்து கட்டுவதோ சரி, பல விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக உங்களை சார்ந்த மலையக எதிர்க்கட்சிகள் அதிகமாக உங்கள் மீது, உங்கள் அமைச்சு மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். எதற்காக? நான் இந்த எங்களை விமர்சனம் செய்கின்ற, எங்களை கேள்வி கேட்கின்ற எங்களுடைய மலையக அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்பது சில விடயங்கள். ஒன்று, நீங்கள் கடந்த காலத்தில் யாரோடு சேர்ந்திருந்தீர்கள்? ஒன்று ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கலாம். அப்போது நீங்கள் யாருடன் கைகோத்திருந்தீர்கள்? அன்று அந்த 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 அமைச்சிலே அந்த பதவியில் இருந்தவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்கள். கடந்த கால போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு எதிராக வாயத்திருக்காதவர்கள், கடந்த காலத்திலே பாதாள குழு நாட்டுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அதற்கு எதிராக வாயத்திருக்காதவர்கள். எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த 2 பெரும் கட்சியின் நாட்டுக்கு அநியாயம் செய்கின்ற போது அந்த அநியாயத்திலே பங்காளிகள் இவர்கள். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் உத்தமர் என்று. எனவே எல்லா விதமான அந்த கூட்டு குற்றச்செயல்களிலும் களவுகளிலும் பங்காளராக இருந்தவர்கள் இன்று வெளியில் வந்து தங்களை நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கின்றார்கள். நல்லவர் போல் நீங்கள் இருந்திருந்தால் மக்கள் உங்களை புறந்தளிக்க மாட்டார்களே, மக்கள் உங்களை புறக்கணித்திருக்க மாட்டார்களே. எனவே இன்று இந்த வங்குரோந்து அரசியலில் இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து விமர்சனம் செய்வது உண்மையிலே ஒரு நகைப்புக்குரியது. எனவே நாங்கள் அவருடைய விமர்சனத்தை நாங்கள் பொருள்படுத்துவது கிடையாது. எங்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்வது. நிச்சயம் அந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டு போவோம். மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு வழங்குவார்கள். மக்கள் சிறந்த கண்ணோட்டத்தில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவ்வாறான மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் உள்ள விமர்சனங்களை நாங்கள் பொருள்படுத்துவது கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு இன்றைக்கு நுவரெலியா மாவட்டத்திலே ஒரு ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலை பிடிபட்ட போது ஏன் இந்த மலையக அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கவில்லை? ஏன் அது நல்ல விடயம் என்று கூறவில்லை? சந்தேகம் எழுகின்றதா இல்லையா? எனவே இதற்கு கூறவும் தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய கபட நாடகம், கள்ள வேலைகள். ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைதிற்கு பிற்பாடு அங்கே அவருக்கு ஆதரவாக கூடியிருந்த மக்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர்கள் கூட ஒரு நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கள்ளன், மத்திய வங்கியில் பல காசுகளை கொள்ளையடித்து விட்டார், அப்படி இப்படின்னு 1000 விமர்சனங்களை வைத்தவர்கள் கூட எல்லாருமே ஒரு அணியில் ஒன்றிணைந்து உங்களுக்கு எதிராக, உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த காட்சிகளை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள்? அதுதான் பயம். அதுதான் கூறுகிறேன். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் எங்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஊழல் விசாரிக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் உள்ளே சென்று விடுவோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வதென்றால் எங்கள் பகைமையை நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் கள்ளர்கள், நாங்கள் எல்லோரும் திருடர்கள், நாங்கள்லாம் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு செயல்பட்டால் மாத்திரம்தான் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த நரி, நாய், கழுதைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து
எல்லா குப்பைகளும் ஒன்று சேர்ந்து இன்று ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு அவர்கள் ஒன்றுபடுவது எங்களுக்கும் மிகவும் நல்லம். ஏனென்றால் தனித்தனியாக மக்களுக்கு இவர்களை நாங்கள் பிரித்து காட்டுவதை விட ஒட்டுமொத்தமாக ஒரேடியாக இவர்களை திருடல் என்று கயவர்கள் என்று காட்டுவதற்கு இலகுவாக இருக்கும். இன்று 8ஆம் தேதி இன்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தங்களுடைய அமைச்சு தங்களை சார்ந்த பிரதேசத்தில் மலையக அபிவிருத்தி நிதியம் தொடர்பாக சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த நிதியம் நிறுத்தப்படுவதாக கூறப்பட்டதாகவும் ஜனாதிபதி அவர்கள் அதை மீள பரிசீலிப்பதாக கூறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கூட பதிலளித்திருந்தார். என்ன நடக்கின்றது இங்கே? உண்மையில் இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக பலமுறை நாங்கள் பேசியிருக்கிறோம், பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை நீக்கப்பட மாட்டாது. நான் மறுபடியும் சொல்லுகின்றேன். மனோ கணேசன் அவர்கள் தான் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஒரு அமைச்சர், பிரதி அமைச்சர், அரசாங்கத்தில் முக்கியஸ்தர்கள் கூறுகின்ற பொழுது அவருக்கு தேவை பாராளுமன்றத்தில் ஏதாவது பேசிவிட வேண்டும். ஏனென்றால் அவருக்கு சொல்ல முடியாது, சமந்த வித்யாரட்ன அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இவ்வளவு கமிஷன் பெற்றார், சுந்தரலிங்கம் பிரதீப் இவ்வாறான வீட்டு திட்டத்திலே இவர் இவ்வளவு ஊழலில் ஈடுபட்டார், இந்த அரசாங்கம் இந்த அளவு ஊழலில் ஈடுபட்டது கூற முடியாது. பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமே, எதையாவது சொல்ல வேண்டுமே. இவ்வாறான சிறிய விடயங்களை, நாட்டுக்கு கூறிய விடயங்களை மறுபடி கொண்டு வந்து காலத்தை வீணடிக்கிறது தான் இவருடைய செயல்பாடாக இருக்குது நான் நினைக்கிறேன். இப்பொழுது மக்கள் விரும்பாத எந்த அபிவிருத்தி திட்டங்களையும் உங்கள் அரசு முன்னெடுக்காது, அப்படித்தானே? ஆனால் மன்னார் மாவட்டத்தில் இப்பொழுது நடைபெற்று வருகின்ற விடயம், இந்த காற்றாலை விடயம் பூதாகரமாக போய்கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதன் மத்தியிலும் உங்கள் செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நான் கேட்கிறது, இன்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அன்று எங்கே இருந்தார்கள்? அன்று அந்த காற்றாலை திட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அன்றும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இல்லை. இன்றுள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் அன்று ஒன்றாக தான் இருந்தார்கள். சற்று எடுத்து பாருங்கள். அங்கே காற்றாலை என்பது வேறு விதமாக இருந்தது. அது அதானியின் காற்றாலை, இந்த இன்னொருவரின் காற்றாலை. இங்கே யாருடைய காற்றாலை என்பது பிரச்சனை. யார் கூடுதலாக கமிஷன் கொடுத்தார்கள் என்பதுதான் பிரச்சனை. எங்கு அவர்களுக்கு நன்மை அளிக்கப்பட்டதுதான் பிரச்சனை. என்ற உண்மையிலே நாங்கள் இந்த நவீன உலகத்திலே நாடு அபிவிருத்திக்காக அதிக வலு சக்தி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இன்று ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே இன்று அதிகமாக அந்த காற்றலை மின் உற்பத்தி தான் அதிக அளவு இருக்கின்றது. அங்கு சூழல் சம்பந்தமாக எந்த பாதிப்பு அங்கு கூறவில்லையே. எனவே இங்கு இதற்கு பின்புலத்திலே ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிலவிருக்கிறது. இது தூண்டிவிடப்பட்ட ஒரு செயல்பாடாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே எங்களுக்கு தேவை நாட்டினுடைய அபிவிருத்தி, நாட்டு மக்களுடைய அபிவிருத்தி. இன்று மன்னார் மக்களுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் குரல் கொடுக்காதவர்கள் இன்று யாரோ தேவைக்காக, யாருடைய வயனுக்காக, மக்களுக்கு யாருடைய தேவையாக இருக்கும்? இங்கே ஒரு அரசியல்வாதிகள் கமிஷன் வாங்குறதுல ஒரு விதமான மக்களை சில அமைப்புகளும் சில பிழையாக வழிநடத்துகிறார்கள். அதான் நான் கூறுகிறேன். இன்று சில மக்களுக்கு உண்மை புரிகிறது, உண்மை தெரிகிறது. மன்னார் மாவட்டத்தில் நானும் சென்று வருகிறேன், பல தடவை சென்று வருகின்றேன். எங்களோட அமைப்பு வேலையை செய்கின்றோம், எங்களுடைய சகல வேலைப்பாடு செய்கிறோம். எங்களோட மக்கள் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் என்றும் நாட்டுக்கு எதிராக, நாட்டுக்கு பாதகமான எந்த செயல்பாடுகளும் நாங்கள் செய்வது கிடையாது. எனவே அரசாங்கம் சிறப்பான ஒரு முடிவு எடுக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எவ்வாறான முடிவுகளை எடுக்கப்படும்? அதான் நாங்கள் அது கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுப்போம். இடைவெளி பின்பு சமர்க்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்கள் அமைச்சு சார்பாக 12ஆம் தேதி ஒரு மாபெரும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு தொடர்பாக சொல்லுங்கள். மலையக மக்கள் எமது நாட்டுக்கு 200 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலே எங்களுடைய மக்களுடைய பாரிய பிரச்சனையாக இருப்பது நில உரிமை, வீட்டு பிரச்சனை. எனவே இதை தீர்க்கும் முகமாக பல அரசாங்கத்தினால் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அந்த திட்டங்கள் சரியான முறையிலே முன்னெடுக்கப்படாமை கவலை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது. எனவே
இந்திய அரசாங்கம் விசேடமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மலையக மக்களுக்காக கட்டி கொடுப்பதற்காக 10,000 வீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த 10,000 வீட்டு திட்டத்தில் ஏற்கனவே 1,500 வீடுகள் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அதுவும் ஒரு முழுமை பெறாத நிலைதான் காணப்பட்டது. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டு அந்த மிகுதியாக இருந்த 8,500 வீடுகளிலே 4,700 வீடுகளை இந்த மலையக மக்களுக்கு கட்டி கொடுப்பதற்காக நாங்கள் இணக்கம் தெரிவித்திருந்தோம். அதுக்கான செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தோம். அந்த செயல்பாட்டில் முதல் கட்டமாக 2,000 பயனாளர்களுக்கு நாங்கள் அந்த காணி உரிமை வீட்டு உரிமையை கொடுப்பதற்காக அந்த நிகழ்வு தான் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே பண்டாரவளை நகரத்திலே நடைபெற இருக்கிறது. இதிலே இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், அதே போல இலங்கையுடைய ஜனாதிபதி மற்றும் எங்களுடைய அமைச்சர், அதே போல முக்கிய அரசியல்வாதிகள் இதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதோடு விசேடமாக சொல்லப்பட வேண்டும் என்று கேட்டால், ஒரு வீட்டுக்காக இந்திய அரசாங்கம் 28 லட்சம் ரூபாவை செலவு செய்கிறது. அதே போல இலங்கை அரசாங்கம் 4 லட்சம் ரூபாவை செலவு செய்கிறது. அப்போ ஒரு சிறப்பான ஒரு வசதியான வீட்டை மக்கள் பெற இருக்கிறார்கள். நினைக்கிறேன் மலையக மக்களுக்கு இதுவரை நடைபெற்ற சேவைகளிலே மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த வீட்டு திட்டம் அமைகின்றது. எனவே இலங்கையில் இதுவரைக்கும் 2,65,000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். இந்த 2,65,000 குடும்பங்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுப்பது என்பது சாத்தியமற்றது. எனவே நாங்கள் இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய வீட்டு திட்டத்திற்கு மேலதிகமாக இலங்கை அரசாங்கங்களும் வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்து நாங்கள் மிகுதியாக இருக்கின்ற எங்கள் மக்களுக்கு காணி உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த மக்களுக்கு காணி உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை வீடுகளை அவர்களுக்கு முடியுமான அளவு வீடுகளை கட்டி கொடுப்பார்கள். எனவே முற்றாக மலையக மக்களுடைய காணி பிரச்சனை தீர்க்கப்படும். எனவே தேசிய மக்கள் சக்தி என்பது இந்த நாட்டிலே தொழிலாளர்களுடைய அரசாங்கம். உண்மைதான். ஏன்னா நீண்ட காலமாக கோரிக்கை விடப்பட்ட ஒரு விடயம் இன்றைக்கும் இந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால், தங்களுக்கு ஒரு சொந்த நிலம் என்பது ஒரு மக்களுடைய சுயமரியாதை. அதை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக அனைவருக்கும் மிகுதியான மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பது நிகழ்ச்சி சார்பான என்னுடைய வாழ்க்கை. அது மட்டுமல்லாது, இப்போ இந்த நாட்டிலே அன்ருகுமார திசாநாயக்க என்பவர் யார்? அவர் சாதாரண ஒரு விவசாயினுடைய மகன். அதாவது மலையகத்தில் இருக்கின்ற ஒரு பிரஜை எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாலோ அதுக்கு சமாந்தரமான கஷ்டங்களை அனுபவித்தவர் தான் அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள். அவர் ஒரு செவியில் கூறுகிறார், தனக்கு வீட்டிலே படுக்க இடம் இல்லாத போது, அதாவது அங்கு அறுவடை செய்கின்ற பொழுது அறுவடை செய்கின்ற நெல் மூட்டைகளை வீட்டிலே அடுக்கி விடுவார்களாம். அப்பொழுது வீட்டிலே உறங்குவதற்கு இடம் கிடையாது. அந்த நெல் மூட்டை மீது உறங்கிய பல நாட்கள் இருக்கின்றன. அதாவது அது மட்டுமல்லாது, மின்சாரம் கிடையாது, குப்பிலாம்பு, நாங்கள் குப்பிலாம்பு என்று சொல்லுவோம், அதிலே நான் கல்வி கற்றேன். பின்பு இரவு நேரத்திலே எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற அந்த தபால் நிலையத்துக்கு முன்பாக சென்று அந்த வெளிச்சத்திலே நான் கல்வி கற்றேன் என்று கூறினார். அதே சமாந்திரமான கஷ்டங்களைத்தான் மலையக மக்களும் அனுபவித்திருக்கிறார்கள். சுகாதாரம் இல்லை, வீட்டு வசதி இல்லை, மின்சாரம் இல்லை. எனவே இந்த அரசாங்கத்துக்கு இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. உணர்வுபூர்வமாக நாங்கள் உணர்ந்து இந்த மக்களுடைய தேவைகளை நிச்சயமாக நாங்கள் பூர்த்தி செய்வோம். இல்லை, கடந்த காலங்களில் அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் அதிகாரத்தில். ஏன் அவர்கள் இதில் கரிசனை கொள்ளவில்லை? அவர்களுக்கு தேவை வேற ஒன்று. அதை நாங்கள் என்றைக்கும் தங்கள் சுயநலத்தை பற்றி யோசிக்க கிடையாது. நான் எவ்வளவு சொத்து சேர்க்க வேண்டும், தான் சார்ந்தவர்களுக்கு எவ்வாறு நான் சொத்துக்களை கொடுக்க வேண்டும், ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் எண்ணம் எங்கள் கிடையாது. நாங்கள் அனைவரும் தோழர்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் நலம் மாத்திரம்தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிறுவனம் அறிக்கையிட்ட ஒரு விடயத்தை பார்த்தால், இலங்கையில் பணக்காரர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள் பட்டியலில் பார்த்தால் மலையகத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அடுத்த கேள்விக்கு நாங்கள் போயிடலாம். தங்களுடைய அமைச்சு
எவ்வாறான செயல் திட்டங்களை தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது? குறிப்பாக பெருந்தோட்ட சமூக வசதிகள் உட்கட்டமைப்பு இது தொடர்பாக எங்களுடைய அமைச்சினுடைய மிகப்பெரிய நிகழ்வு தான் நான் எதிர்வரும் 12ஆம் தேதி நிகழ்கின்றது. மேலதிகமாக உங்களுக்கு தெரியும், இன்று தோட்டப்புறங்களிலே மக்களுடைய அடிப்படை வசதிகள் வீதி, இன்று சில வீதிகள் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றது. மக்கள் பயணம் செய்ய முடியாது. சில தூர தோட்ட பிரதேசங்கள் வந்து வைத்தியசாலைக்கு செல்ல முடியாது. பாதைகள் அவ்வளவு கரடு முரடான பாதைகளாக இருக்கிறது. அதே போல் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. பாடசாலைகள், அடிப்படை வசதி இல்லாத பாடசாலைகள் இருக்கிறது. சில பாடசாலைகளுக்கு மலசல கூடங்கள் கிடையாது. சில பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து கல்வி கற்பதற்கு அங்கு நாட்காலி கிடையாது. எனவே இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை நாங்கள் உணர்ந்து சில செயல் திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே மலையக மக்கள் வீட்டுரிமை, காணி உரிமை மாத்திரமல்ல, அந்த மக்கள் சுகாதாரம், அதே போல கல்வி, பொருளாதாரம், எல்லாவற்றிலும் கலாச்சாரம், எல்லாவற்றிலும் மேம்படுறதுக்கான சம வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விடயம், அவர்களுக்கு அடிக்கடி நீண்ட காலமாக நடைபெறுகின்ற போராட்டங்கள் தான் அவர்களுடைய ஊதியம் தொடர்பாக. அதில் நீங்கள் எவ்வாறு கரிசனை கொள்கிறீர்கள்? மலையக மக்களுடைய வேதனம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுடைய நாட்சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். எனவே கடந்த காலம் நாங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுடனும் அதே போல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். எனவே இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படுகின்ற 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம் அதை 1750 ரூபாக அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே மலையக மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். எனவே எனினும் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் அந்த மக்களுக்கு நிச்சயமாக வரவு செலவு திட்டத்தில் கூறியது போல அந்த அடிப்படை சம்பளமாக 1700 ரூபாவை பெற்றுக் கொடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நல்லது. இந்த நேரத்தில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அதாவது ரவிகரன் எம்பி அவர்கள் கூறியிருந்தார், முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் வைத்திய பற்றாக்குறை, சுகாதார வசதிகளுடைய பற்றாக்குறை, குறைபாடுகள் சம்பந்தமாக பல இடங்களில் விடயங்களை சுட்டி காட்டியிருந்தார். நிச்சயமாக மலையகமும் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முகம் கொடுத்திருக்கும். இப்பொழுது அதிகமாக சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். மருத்துவர்கள் சார்ந்த பற்றாக்குறையும் நிகழ்கின்றது. இதில் எவ்வாறு நீங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருக்கிறீர்கள்? உண்மையிலே எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பது ஏனென்றால் கடந்த காலத்திலே இந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் காரணமாக இங்கிருந்து அதிகளவான வைத்தியர்கள் மாத்திரமல்ல பல மூளைசாலைகள் வெளியேற்றம் என்பது ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பிரச்சனையாக அமைகின்றது. தொடர்ச்சியாக இலவச கல்வி மூலமாக இங்கே உற்பத்தியை உருவாக்கி நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணி கடந்த காலத்திலே அவர்கள் அதாவது ஒன்று இலங்கையில் அதற்கான சட்டங்கள் தடுப்பதற்கான சட்டங்கள் இருக்கவில்லை. இன்னொரு புறம் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய முன்னேற்றத்துக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய தேவையும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இனியும் இங்கு இந்த இலவச கல்வியிலே கற்றவர்கள் எமது நாட்டிலே சேவை செய்வதற்கான சட்டங்கள் அல்லது வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த சுகாதாரத்துறை கடந்த காலத்தில் சீரழித்தார்கள். உங்களுக்கு தெரியும், கொண்டு வந்தப்பட்ட இன்ஜெக்ஷனில் கூட பச்சை தண்ணி உப்பு தண்ணி ஏற்றி மக்களை ஏமாத்தின சுகாதார அமைச்சர்கள் நாட்டில் இருந்திருக்காங்க. அப்போ இவ்வாறான ஒரு சுகாதாரத்துறை தான் நாங்கள் பொறுப்பெடுத்திருக்கோம். நிச்சயமாக கரடு முரடான பாதை நாங்கள் தேர்ந்தெடுத்தது இலகுவான பாதை கிடையாது, கரடு முரடான பாதை. நிச்சயமாக அந்த கரடு முரடான பாதையை பூ போன்ற பாதையாக மாற்றி மக்களை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதுதான் எங்களுடைய இலக்காகவும் எங்களுடைய குறிக்கோளாகவும் எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. விவசாய பொருளாதாரம் சார்ந்து உங்களுடைய அமைச்சு முன்னெடுக்கின்ற திட்டங்கள் என்ன? உண்மையில் எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே சிறப்பான காலநிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாது வளங்கள் இருக்கிறது. நாங்கள் உள்நாட்டிலே உற்பத்தி செய்து உள்நாட்டு தேவைகளை எவ்வளவோ பூர்த்தி செய்யலாம். அதே போல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இறக்குமதிகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். வீண் செலவுகளை
குறைத்து கொள்ளலாம். ஆனால் கடந்த காலத்தில் திட்டமிடல் இல்லாமை காரணமாக இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய அமைச்சு, இப்போ நான் சொல்வேனே, எங்களுடைய அமைச்சிலே தற்பொழுது வடக்கிலே புதிதாக தென்னை முக்கோண வலயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 16,000 ஏக்கர் உற்பத்தி செய்ய போகிறோம். நாளை இனிவரும் காலங்களில் எங்கள் நாட்டுக்கு தேங்காய்க்கு பஞ்சத்துக்கு இடமில்லை என்ற அளவுக்கு நாங்கள் உற்பத்தி அதிகரிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே நாளை நாளான்றைக்கு அது கிடைக்காது, ஆனால் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பிட்ட காலத்திலே அதனுடைய பயன்கள் கிடைக்கும். எனவே இன்று திட்டமிட்டு நாங்கள் விவசாயத்துறையை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். எனவே நாங்கள் செய்கின்ற அந்த நற்காரியங்கள் நாளைக்கு நாளன்னைக்கு மக்கள் உடனடியே எதிர்பார்க்க முடியாது. காலங்கள் செல்கின்ற பொழுது அந்த பயன் எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகிறது. ஒரு நிம்மதியான சமூகத்தை நாங்கள் உருவாக்கி தருவோம். இந்த விவசாயம், அரிசி போன்ற பொருட்களை நிர்ணயம் செய்கின்ற தரகர்கள் அல்லது மஃபியான்னு சொல்லப்படுகின்ற அவர்கள் அரசுக்கு எதிராக சில சதிகளை அல்லது திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களா? இல்லை, உண்மையிலே சில வியாபாரிகள், சில பெரிய பெரிய மாப்பியாக்கள் இன்று அவர்களுக்கு நாங்கள் செய்ய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், வரிகள் இதெல்லாம் அவர்களுக்கு பொருத்தமானதாக இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம். இந்த நாட்டிலே அதிகமான மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள். நாங்கள் அந்த மக்களுக்காகத்தான் சட்டங்களை இயற்ற வேண்டும். அந்த மக்களுடைய நன்மைகளை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் யாரும் இந்த நாட்டிலே வியாபாரிகளாக இருக்கலாம், யாரும் சாதாரணமாக வியாபாரிகள் சாதாரண லாபத்தை அவர்கள் உழைக்க வேண்டும். அவருக்கு அந்த வியாபாரத்தை நேர்மையான முறையில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். கடந்த காலங்களில் வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் நிச்சயமாக அவர் கப்பம் வழங்க வேண்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வரப்போ அதுக்காக அவர் கமிஷன் பெறுவார். இன்று அப்படி இல்லையே. இன்று யாரோ எவரோ எங்கள் அரசியல் தொடர்பே கிடையாது. இன்றைக்கி வந்து பல திட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ இவ்வாறான அந்த கமிஷன் லஞ்சத்தை வழங்காமல் இருக்கின்ற பொழுது அந்த லாபத்தை அவர்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். உற்பத்தியில் அவர்கள் உற்பத்தி பொருட்களை விலையை குறைக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் அரசாங்கத்துக்கு தன் வரியை கட்டி அந்த வரியினூடாக நாட்டு மக்களுடைய கல்வி சுகாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்ய வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அவர்களை கேட்கின்றோம். நிச்சயமாக இன்று வியாபாரிகள் அதை உணர்ந்துகிறார்கள். இன்று அவர்கள் வரியை கட்டுகிறார்கள். மிக குறுகிய காலத்திலே நம்ம நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு எங்களுடைய இந்த வர்த்தகர்களுடைய பங்கு இன்றியமையதாக காணப்படும். எப்படி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்த இந்த நாடாக இருந்ததோ அதுபோல நீட்சியான பாரம்பரிய கலைகளை கலாச்சாரத்தை கொண்ட ஒரு பண்டைய தேசம் தான் இலங்கை தேசம். இதற்கென்று ஒரு தனிப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் அண்மையில் மகா சங்கத்தினர்கள் அரசாங்கத்தை நோக்கி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். LGBT என்று சொல்லப்படுகின்ற கலாச்சார சீரழிவை சார்ந்த சில திட்டங்களை முன்மொழிவதாகவும் அதை வழிமொழிவதாகவும், இதற்கு நீங்கள் அரசு சார்பற்ற NGOக்களுடைய பணங்களின் மூலமாக சில செயல் திட்டங்களை முன்னெடுப்பதாக சங்கத்தினர்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதை பற்றி நினைக்கிறீங்க? ஒன்றை கூறுகிறேன், நாட்டுக்கு பாதகமாக இருக்கிற என்ற சட்டங்களும் இலங்கை கொண்டு வரப்பட மாட்டாது. சரி, இந்த நேரத்தில் இறுதியாக நாட்டை விட்டு இளைஞர்களும் அதிகமாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். வேலைவாய்ப்பும் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மாற்றங்களுக்கான அரசாங்கம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது மறக்க முடியாத ஒரு உண்மை. ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள், கைது செய்யப்படுகின்றார்கள். கடந்த காலங்களில் கொள்ளையடித்தவர்கள் கூட செய்திகள் வாயிலாக நாங்கள் அவர்களுடைய நிலைமையை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடி அகழ்வு நாட்டை விட்டு வெளியேறும் இளையோருக்கு என்ன மாதிரியான செயல் திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? நாங்கள் நாட்டை விட்டும் வெளியேறுகின்ற எமது சகோதர சகோதரிகள் கூறுவது, நீங்கள் பிறந்த மண்ணை விட்டு நீங்கள் தூர தேசம், உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய சொந்த பந்தங்களை, உங்களுடைய சொந்த மண்ணை விட்டு நீங்கள் இன்னொரு தேசம் போயிட்டு துன்பத்தை அனுபவிக்கின்றீர்கள். எனவே கடந்த காலங்களிலே இங்கே வாழ முடியாத சூழலின் காரணமாகத்தான் நீங்கள் அங்கு சென்றீர்கள். எனவே அங்கு சென்றவர்கள் நீங்கள் மீண்டும் எங்களது நாட்டுக்கு வாருங்கள், இங்கே முதலீடு செய்யுங்கள். இந்த ஒரு உங்களுக்கு சார்பான உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் உள்நாட்டிலே இருந்து இங்கு உற்பத்திகளை செய்து இங்கு வியாபாரம் செய்து நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் இங்கிருக்கின்ற மக்களுக்காக நீங்கள் முதலீடுகளை செய்யுங்கள். முதலீடு செய்து அந்த முதலீட்டாளராக நீங்கள் லாபத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கிருக்கிற மக்களுக்கு
மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பாகவும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இன்று இளைஞர் யுவதிகளே, உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இலங்கையிலே வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஏனென்றால் சுற்றுலாத்துறை இந்த உலகத்திலே வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இலங்கை மாறி இருக்கிறது. இவ்வாறான சுற்றுலாத்துறையிலே உங்களுடைய இணைத்து கொண்டு அதிலே எவ்வாறு நீங்கள் முன்னேற முடியும்? புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய முதலீடுகள், புதிய புதிய வியாபார உத்திகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ளலாம். நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு உழைப்பது பணத்தை உள்நாட்டிலே உழைத்துக் கொள்ளலாம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மீது தவறுகளை கூறுவதை போல மந்தமான அரசு அதிகாரிகள் கூட இவ்வாறான முன்னேற்றத்துக்கு மிக பெருந்தடையானவர்கள். அந்த வகையில் அவர்கள் மீதும் உங்கள் சட்டங்கள் தண்டனைகள் பாயும் என்பதை நம்பலாம் தானே? நிச்சயமாக. அதாவது நாங்கள் இன்னொன்றை நம்ப வேண்டும். சட்டத்தினாலும் தண்டனைகளால் மாத்திரம் நான் கூறினேனே, எனது இளையோருடைய வெளியேற்றங்களும் பலருடைய சலிப்புத்தன்மைக்கும் அதுதான் ஒரு முக்கியமான காரணமான. அதான் சட்டத்தாலும் தண்டனைகளால் மாத்திரம் ஒரு மனித குலத்தை சீர்படுத்த முடியாது. நாங்கள் அரச ஊழியர்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறோம். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய சேவையை திறம்பட மக்களுக்கு வழங்குங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் ஒரே ஒரு பழக்க வழக்கம் மூலமாக அவ்வாறு ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் சரியான முறையில் இயங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆட்சி மாறி இருக்கிறது, மக்களுடைய எதிர்பார்ப்பு மாறி இருக்கிறது, மக்களுடைய தேவைகள் மாறி இருக்கிறது. எனவே எமது நாட்டை சிறப்பான அபிவிருத்தியை நோக்கி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் திறம்பட செயல்பட வேண்டும். எனவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு எடுக்கிறோம், தயவு செய்து அரசு சேவையை ஒரு சிறப்பான சேவையாக மாற்றுங்கள். மந்த கதியிலே சாதாரண ஒரு கடிதத்தில் ஒரே நிறுவனத்துக்குள்ளே ஒரு மேசையிலிருந்து இன்னொரு மேசைக்கு ஒரு கடிதத்தை கொண்டு செல்வதற்கு கிழமை கணக்கில் மாத கணக்கு ஆகின்றது. அது தேர்தல் கால நியமனங்கள் நியமித்தால் அப்படித்தானே இருக்கும் எல்லாமே. அதனால் நாங்கள் புதிதாக ஒரு நுட்ப முறையை, அதாவது டிஜிட்டல் ஸ்ரீலங்கா, ஒரு நவீனத்துவத்தை நாங்கள் நவீன முறையை நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக இவ்வாறான காலதாமதங்கள், இவ்வாறான கையூட்டல்கள், இவ்வாறான லஞ்சங்களை நிறுத்துவதற்கு நாங்கள் இந்த புதிய நவீனத்துவத்துக்குள் கொண்டு வருவதன் மூலமாக அதுகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம். பல துறைகளை பார்த்தால், திணைக்களங்களை பார்த்தால் திரைசேரிக்கு சுமையான விடயங்கள் அதிகமாக இருக்கின்றது. அவற்றையெல்லாம் என்ன செய்வீர்கள்? உண்மையிலே எங்களை நாட்டில் பொறுத்தளவில் இன்றைக்கு சில இடங்களில் தேவைக்கு அதிகமாக அரசு ஊழியர் இருக்காங்க, சில இடங்களில் தேவைக்கு அரசு அதிகாரி இல்லை. ஏன்னா திட்டமிடல. காலங்காலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்கள் மக்களுக்கு வேலை கொடுப்பது ஒரு பிரச்சாரமாக மேற்கொண்டிருந்தார்கள். எனக்கு வாக்களிச்சா உங்களுக்கு வேலை தேர்வுண்டு, அதுக்காக அவர் வேலையை வழங்குவார்கள். வழங்க போனால் என்ன வேலை, இது நாட்டுக்கு சுமையா, இது வழங்குற பதவி சரியான்னு சொல்லி இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அமைச்சர் சில நியமனம் வாங்குவாங்க, அதே போல் மாகாணத்தை அவர் வழங்குவார். ஏன்னா சொல்லுவார், என்ன தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளிச்சு, அதுக்கு தேர்தல் கால வாக்குறுதி அளித்ததுக்காக அவர் நியமனங்களை வழங்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஒரு திட்டமிடல் கிடையாது. எனவே நாங்கள் இனி வழங்குகின்ற ஒவ்வொரு அரசு நியமனமும் நாட்டு தேவைக்கு ஏற்ற போல் தான் நாங்கள் வழங்குவோம். நல்லது. இறுதியாக நிகழ்வுக்கு வருகிறது பல விடயங்களை, பல விவாதங்களை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். இறுதியாக சமர்க்கல்வி நிகழ்ச்சியில் ஆதவன் டிவி நேயர்களுக்கு உங்கள் கருத்து என்னவாக இருக்கின்றது? உண்மையிலே ஆதவன் தொலைக்காட்சிக்கு, அதே போல் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கு நான் மிக மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் அரசாங்கம் செய்கின்ற செயல்பாடுகளை ஊடகம் மூலமாகத்தான் வெளியில் கொண்டு செல்ல முடியும். எனவே நாங்கள் செய்கின்ற நற்காரியங்களை நீங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற நற்காரியங்கள் வந்து சென்றடைவதை விட இந்த எதிர்க்கட்சிகள் எங்கள் மீது சுமத்துகின்ற குற்றங்கள், போலியான கூச்சல்கள் தான் மக்களை சென்றடைகின்றன. ஆனால் உங்கள் போன்ற ஒரு ஊடகம், ஒரு நேர்மையான ஊடகம் சரியான தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இறுதியாக மக்களிடம் கேட்பது, நீங்கள் எங்களுக்கு ஆட்சியை கொடுத்திருப்பது 1 வருடத்துக்கு அல்ல, 5 வருடத்திற்கு. இந்த 1 வருடத்திலே நாங்கள் இவ்வாறான பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம், நிகழ்த்தியிருக்கிறோம். இன்று உங்களை திருப்தியாக வாழ வைத்திருக்கிறோம். எனவே 5 வருடங்கள் முடிவதற்குள் உங்களை மாத்திரமல்ல, இந்த நாட்டை சிறப்பான ஒரு அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் கொண்டு செல்வோம். எனவே அந்த பயணத்தில்
வாக்களித்த நீங்களும் வாக்கை பெற்ற நாங்களும் ஒன்றாக செயல்படுகின்றான் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு நல்ல தேசத்தை உருவாக்க முடியும். அந்த தேசத்தை உருவாக்கின்ற வரலாற்று பொறுப்பில் நீங்களும் நாங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற கோரிக்கையை நாங்கள் மக்களிடம் முன்னெடுக்கிறேன். உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அமைச்சின் பணிச்சுமைகளுக்கு மத்தியில் இங்கே வருகை தந்து பல்வேறு விடயங்களை கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் பெருந்தோற்றம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இணைந்திருந்தார். பல்வேறு விடயங்களை இங்கே நாங்கள் பேசியிருந்தோம். அந்த வகையில் நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள விடயமாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ச்சியாக சமர்க்கள நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.